எனது விசிலுக்கு தடையா? மைதானத்தில் புதிய கட்டுப்பாடுகள். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள ஜெருசலம் பொறியியல் கல்லூரி ஆண்டு விழாவில் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் சீனிவாசராஜ் கலந்து கொண்டார். விழாவில் கல்லூரி தலைவர் மாலா, செயலாளர் மணிகண்டன், சிஇஓ ரக்ஷனா பங்கேற்றனர். 19 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் வீரர்கள் அம்பரீஷ், தீபேஷ் மாணவர்களுக்கு ஊக்கமளித்தனர். மைதான பாதுகாப்பு காரணமாக விசில் உள்ளிட்ட பொருட்களுக்கு கட்டுப்பாடு இருப்பதாக சீனிவாசராஜ் விளக்கம் அளித்தார். செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். நான் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட் பேசுகிறேன், ஸ்ரீனிவாசராஜ். இன்றைக்கி ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்திருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுத்தாங்க. இந்த காலேஜ் பர்டிகுலராக வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நல்லா படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா விளையாடுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே வந்து காலேஜில் அட்மிஷனும் இவங்க நிறையா கொடுக்குறாங்க. அது வந்து மாணவர்களுக்கு மேலும் மேலும் வந்து படிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் நல்லா ஊக்குவிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கு நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அட்மிஷன் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுனா வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக நெக்ஸ்ட் லெவலில் போகும். இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஆல் இண்டியாவில் நம்பர் 7th பொசிஷன் இருக்குது. நமக்கு வந்து நம்பர் 1 பொசிஷனாக தமிழ்நாடு, நாட் ஜஸ்ட் கிரிக்கெட்டு, எல்லா ஸ்போர்ட்லேயும் நம்பர் 1 ஆகணுன்றது தான் வந்து நம்மளுடைய என்று ஃபோக்கஸாக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் இன் தமிழ்நாடு, எஸ்பெஷலி சென்னை பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸும் காலேஜஸும் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு ஏன்னா தே ஸ்பெண்டிங் மணி பிகாஸ் தே வாண்ட் டு பிரிங் அப். என்னுடைய அசம்ஷன்னா நெக்ஸ்ட்டு 3-4 இயர்ஸில் நிறைய யங்ஸ்டர்ஸு நிறைய பேர் தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்கும் இல்லை ஒலிம்பிக்ஸ்க்கும் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் லெவலில் கிரிக்கெட் தமிழ்நாடு கிரிக்கெட் டார்கெட் என்ன சார்? என்ன மாதிரி? இல்லை, நமக்கு தமிழ்நாடு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கோம். Under 16, Under 19, Under 23 நல்லா பண்ணிட்டுருக்கோம். நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து சீனியர்ஸ் பேசிக்கலி ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். இதை வந்து 1988 லாஸ்ட்டாக வின் பண்ணோம். இப்போ அது வின் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான எல்லா ஸ்டெப்ஸும் நான் வந்த அப்புறமும் எடுத்திருக்கிறேன். நம்ம கையில் நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுடைய பெஸ்ட்டு டேலண்ட்டை கொண்டு வந்தால் தான் நம்மளால் வந்து ரஞ்சி ட்ராஃபி அடிக்க முடியும். ஏன்னா 88 நம்ம ரஞ்சி ட்ராஃபி அடிக்கும்போது 20-22 பேர் தான் வந்து ரஞ்சி ட்ராஃபி டீம் ஆடிட்டு இருந்தாங்க ஸ்டேட்டு. இன்றைக்கி 37 ஸ்டேட்ஸ் இருக்குது கிரிக்கெட் ஆடிட்டுருக்கு. எல்லா ஸ்டேட்டுமே நல்லா ஆடிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம பீட் பண்ணி மேலே வந்து ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணால் நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். நம்ம கையில் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் அதை நம்ம பெர்ஃபார்மன்ஸாக கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளால் ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ண முடியும். அதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் நம்ம இப்போ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இப்போ பொதுவாக வந்து கிரிக்கெட்னாலே வந்து கொஞ்சம் பணக்காரங்க விளையாடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த கபடி அந்த மாதிரி கீழே அந்த அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரலைங்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு வர போகிறீங்களா? இல்லை, கிரிக்கெட்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா அது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு லாஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ். நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சதுனால இப்போ கபடியும் நிறைய பாப்புலர் ஆகிடுச்சு. ஏன்னா கபடி ப்ரீமியர் லீக் வந்திருக்கு, நிறைய கார்ப்பரேட் வந்திருக்காங்க.
எவ்வளோக்கு எவ்வளோ கவர்மெண்ட்டால் வந்து ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்குது ஸ்போர்ட்ஸுக்குன்னு. அதை மீறியும் தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் பண்ணுறாங்க, இந்தியாலேயும் பண்ணுறாங்க. பட் நீங்கள் யங் டேலண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து கொண்டு வரணும், இல்லை சிட்டிலேருந்து கொண்டு வரணும்னா கார்ப்பரேட்ஸ் முன்னுக்கு வரணும். ஸோ கார்ப்பரேட்ஸ் முன்னுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்னாகும், எல்லா ஸ்போர்ட்டுமே நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ப்ரீமியர் லீக் இருக்குது, கபடி ப்ரீமியர் லீக் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பாப்புலராக இல்லாத ஸ்போர்ட்ஸ். நமக்கு இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா தேவ் கம் அப் வெல். என்னுடைய அசம்ஷன் என்னன்னா நெக்ஸ்ட்டு 5-6 இயர்ஸில் இந்த கபடி, ஹாக்கி, அதுக்கப்புறம் ஹாக்கி ப்ரீமியர் லீக் இருக்குது, ஃபுட்பால் ப்ரீமியர் லீக், இதெல்லாமே வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கார்ப்பரேட் வந்து நிறைய முயற்சி எடுத்து நல்ல நல்ல பிளேயர்ஸை கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பாப்புலர் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது தாண்டி இப்போ வந்து கபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவலில் கபடி நடத்துகிறாங்க. அதேமாதிரி கிரிக்கெட் ஏதாவது நம்ம கிரிக்கெட் சார்பாகவே காலேஜ் லெவலில் அந்த ஜோனல் லெவலில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏற்கனவே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஏன்னா த்ரூ அவுட் த இயர் பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஃபுல்லாக வந்து சாக்கோ பிளாக்காக இருக்குது. ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் பண்ணினே இருக்கும், ஜூனியர்ஸோ சீனியர்ஸோ. காலேஜுக்கு ஒன்று நாங்கள் இப்போ பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதை நாங்கள் இப்போது மிக விரைவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்போம். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின், விசில வந்து கிரிக்கெட்னாலே விசில் தான் அடிப்பாங்க, இப்போ வேறு தடை பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படி அடுத்து விசில் அடிக்க வாய்ப்பு இருக்குதா சார்? அதாவது இந்த தடைக்கும் விசிலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இந்த விசில் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பிசிசி ஐசிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கிரவுண்டுக்கு வரும்போது எந்த எக்யூப்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. விசிலை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்காக யாருமே சொல்லவே இல்லை. விசிலும் ஒன் ஆஃப் த எக்யூப்மெண்ட் உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா வாட்டர் பாட்டில், விசிலு, ஃப்ளாக்லாம் பிளேயர்ஸ் மேலே தூக்கி நம்ம கொடுத்துருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறத தவிர இதில் நத்திங் டு டாக் அபவுட் பொலிட்டிக். நீங்கள் இந்த கேள்வியை கேட்பேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையா?